Today we are going to see Standard 6 Social Science Term 2 History Unit 1 Vedic Culture in North India and Megalithic Culture in South India. Part 1 Vedic Age. The first phase of urbanization in India came to an end with the decline of Indus civilization. Decline அப்படின்னா decrease. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன சிவிலைசேஷன் வந்தது அப்படின்னா இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் தான் வந்து நகரமயமாக்குதலை உருவாக்குச்சு. இண்டஸ் சிவிலைசேஷன் குறைஞ்சிட்டு வந்ததுனால அர்பனைசேஷனும் குறைஞ்சிட்டே வந்தது. A new era called Vedic Age began with the arrival of Aryans. இந்தியாவுக்கு ஆரியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீரியடை தான் வந்து வேதிக் ஏஜ்னு சொல்கிறாங்க. Vedic Age. It is a period in the history of India between 1500 BC to 600 BC. It gets its name from four Vedas. Vedic Age ஓட பீரியட் என்ன அப்படின்னா 1500 BC to 600 BC. இந்த Vedic Age அப்படிங்கிற அந்த நேம் எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஃபோர் வேதாஸ்லேருந்து வந்தது. Who were the Aryans? Aryans அப்படிங்கிறீங்க யார்? The Aryans were Indo-Aryan language speaking semi-nomadic pastoralist. அதாவது ஆரியன்ஸ் வந்து என்ன லாங்குவேஜ் பேசினாங்க அப்படின்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வந்து பேசினாங்க. செமி நொமேட்டிக் பாஸ்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா கொஞ்ச நாள் இங்கே வாழ்வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகி அங்கே கொஞ்ச நாள் கல்டிவேட் பண்ணி வாழ்வாங்க, இடம்பெயர்ந்து வாழ்வாங்க. They came from Central Asia in several waves of migration through Khyber Pass of Hindu Kush mountains. இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து வந்தாங்க. எது வழியாக வந்தாங்க அப்படின்னா இந்து குஷ் மவுண்டைன்ஸில் இருக்கிற கைபர் பாஸ் வழியாக வந்தாங்க. தோ கேட்டில் rearing was their main occupation. They also practiced slash and burn agriculture. இவங்களோட மெயின் தொழில் என்ன அப்படின்னா கேட்டில் ரியரிங், கால்நடைகளை வளர்க்குறது தான். அண்ட் தென் இவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சராக பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் எ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த லேண்ட் பை கட்டிங் அண்ட் பேர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆன் இட். இவங்க வந்து காலி நிலத்தில் இருக்கிறத அக்ரிகல்ச்சர் பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா ட்ரீலாம் இருக்கும், நிறைய புதர் செடிகள்லாம் இருக்கும், ட்ரீலாம் கட் பண்ணி புதர் செடியெல்லாம் நெருப்பு வச்சு இருந்து அதுக்கப்புறம் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. கல்டிவேஷன் டன் தேர் for a short time and then abandoned என்ன அப்படின்னா கைவிடுறது. கொஞ்ச நாள் ஷார்ட் டைம் மட்டும் அதில் கல்டிவேஷன் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அதை கைவிட்டுட்டு வேறு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுவாங்க. பீப்புள் தென் மூவ் டு எ நியூ பீஸ் ஆஃப் எ லேண்ட் ஃபார் கல்டிவேஷனுக்காக அதர் பிளேஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃப் வேதிக் கல்ச்சர். இந்த வேதிக் கல்ச்சரை வந்து 2 பீரியடாக இருக்குது. இயர்லி வேதிக் பீரியட் அண்டு லேட்டர் வேதிக் பீரியட். இயர்லி வேதிக் பீரியடில் வந்து எங்கே இருந்திருக்காங்கன்னா டக்ஸில்லா ஹரப்பாவில் இருந்திருக்காங்க. லேட்டராக வந்து இந்திர பிரதேஷ், யமுனா, கோசலா, கங்கா, அயோத்தியாவில் இருந்திருக்காங்க. டைம் ஸ்ப்ரெட் அண்ட் சோர்சஸ் பார்க்கலாம். ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் வந்து நார்த் இந்தியா. பீரியட் வந்து அயன் ஏஜ். டைம் வந்து 1500 BC to 600 BC. சோர்சஸ் வந்து வேதிக் லிட்ரேச்சர். நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து ரூரல், அதாவது வில்லேஜ். ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா. இந்தியாவில் ஆரியன்ஸோட வாழ்விடங்கள் எது? ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக் வேதிக் பீரியட் வேர் செமி நொமேட்டிக். ரிக்வேதிக் பீரியட் ஆரியன்ஸ் வந்து ரிக்வேதிக் பீரியட் அப்போது நாடோடிகளாக வந்து இருந்தாங்க. தேவர் பேசிக்கலி பாஸ்டரல் பீப்புள் வித் கேட்டில் ஆஸ் தர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த். அவங்களோட மெயின் சொத்து எது அப்படின்னா அவங்களோட கால்நடைகள் தான் அவங்களோட சொத்து. இந்த ரிக்வேதிக் டைம்ஸ் த ஆரியன் ஹோம்லேண்ட் வாஸ் த பஞ்சாப் விச் வாஸ் அட் த டைம் கால்டு சப்த சிந்து, த லேண்ட் ஆஃப் 7 rivers. ரிக்வேதிக் டைம்ஸ் அப்போது ஆரியன்ஸோட ஹோம்லேண்ட் எங்கே இருந்ததுன்னா பஞ்சாபில் இருந்தது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சப்த சிந்து. அதனோட மீனிங் என்னன்னா 7 rivers ஓடுற ஒரு லேண்ட் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அரவுண்ட் 1000 BC ஆரியன்ஸ் இன் இந்தியா மூவ்ட் ஈஸ்ட்வர்ட் அண்ட் செட்டில்டு இன் இண்டோ-கேங்டிக் பிளைன். அதாவது 1000 BC அப்போது ஆரியன்ஸ் வந்து இந்தியாவில் ஈஸ்ட்வர்டாக மூவ் ஆகி இண்டோ-கேங்டிக் பிளைன் பக்கத்தில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் ஆஃப் அயன் ஆக்சஸ் அண்ட் ப்ளவுஸ் became
ஒயிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவலானது. அவங்க வந்து அயனால் செய்யப்பட்ட ஆக்சஸையும் அயனால் செய்யப்பட்ட ப்ளவுஸையும் வந்து பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 4 வேதாஸ் பாருங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண. Sources: Vedic literature. Vedic literature can be classified into 2 broad categories. Vedic literature வந்து 2 கேட்டகரியாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்ருதிஸ், இன்னொன்று வந்து ஸ்மிருதிஸ். ஸ்ருதிஸ், the Shrutis comprise the 4 Vedas, the Brahmanas, the Aranyakas and the Upanishads. They are considered secret, eternal and an unquestionable truth. ஸ்ருதிஸ் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 வேதாஸு அண்ட் த பிராமணாஸ், ஆரண்யகாஸ் அண்ட் உபனிஷாட்ஸ். இது எல்லாமே அவங்க என்னவா நம்புகிறாங்க அப்படின்னா புனிதமானவையாகவும் அண்ட் தென் நிலையானவையாகவும் கொஸ்டின் கேட்கப்படாத அளவுக்கு உண்மையாகவும் அவங்க நம்புகிறாங்க. ஸ்ருதி மீன்ஸ் லிசனிங் ஆர் அன்ரிட்டன் ஒன்ஸ் that were transmitted orally through generations. ஸ்ருதி அப்படிங்கிறது லிசனிங் தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான். இது வந்து ரிட்டன் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஜெனரேஷன் ஃபுல்லாகவே அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அடுத்தது ஸ்மிருதிஸ், a body of text containing teaching on religion such as இதிகாசஸ், புராணாஸ், தந்திராஸ் அண்ட் அகமாஸ். அதாவது அவங்க வந்து ரிலீஜியன் சம்பந்தமானதை டீச் பண்ணாங்க. என்னென்னா இதிகாசஸ், புராணஸ், தந்திராஸ் அண்ட் அகமாசஸ். ஸ்மிருதிஸ் ஆர் நாட் அட்டர்னல். ஸ்மிருதிஸ் அப்படிங்கிறது ஒரு நிலையானவே கிடையாது. தேர் ஆர் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ்ட், அப்பப்போ திருத்தப்பட்டுட்டே இருந்தது. ஸ்மிருதி மீன்ஸ் டெஃபினட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஸ்மிருதி அப்படிங்கிறது ரிட்டன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது வேத நூட்கள் என்னென்னு ஸ்ருதி, ஸ்மிருதி. அதில் வந்து 4 வேதாஸ், ஆரண்யகாஸ், பிராமணாஸ், உபனிஷாட்ஸ். இதில் ஸ்மிருதி அப்படிங்கிறதுல இதிகாசஸ், புராணாஸ், ராமாயண மகாபாரதம், சிவபுராண, விஷ்ணு புராணம். சூத்ராஸ் வந்து தர்ம சூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. நோ பாருங்கள், நேஷனல் மோட்டோ சத்யமேவே ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் முண்டக்கா உபனிஷத். அதாவது சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா முண்டக்கா உபனிஷத்துலேருந்து எடுத்தாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ் பாருங்கள், 2 bases ஆஃப் வேதிக் ஏஜ். இயர்லி வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட் வந்து 1500 to 1000 BCE. லேட்டர் வேதிக் பீரியட் வந்து 1000 to 600 BCE. ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ் பாருங்கள், மெட்டீரியல் ரிமைன்ஸ் சச் as iron implements and pottery from the archaeological sites in Punjab, Uttar Pradesh and Rajasthan along the Indus and the Ganges. Indus and then Ganges நதி பகுதியிலையும் அண்ட் தென் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ்லையும் பீப்புள் யூஸ் பண்ண அயனால் செய்யப்பட்ட திங்ஸையும் அண்ட் தென் பாட்ரியும் வந்து கண்டெடுத்தாங்க. கல்ச்சர், பாலிட்டி அண்ட் சொசைட்டி. த ரிக்வேதிக் பாலிட்டி வாஸ் கின்ஷிப் பேஸ்டு. அதாவது கின்ஷிப் அப்படின்னா உறவு. பாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிக்வேதிக் டைமில் உறவு சம்பந்தமான பாலிட்டி வந்து இருந்தது, அரசியல் இருந்தது. கிளன் வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த பாலிட்டி. பாலிட்டியோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா கிளன் அப்படின்னா குலம், குடும்பம். இட் வாஸ் அண்டர் எ ஹெட் கால்டு குலப்பதி. இதனோட ஹெட் யார் அப்படின்னா குலப்பதி. செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ கிராமா, வில்லேஜ். கிராமா வாஸ் ஹெட்டட் பை கிராமணி. கொஞ்சம் ஃபேமிலிஸ் ஜாயின் ஆனது தான் கிராமா. இதனோட ஹெட் யார் அப்படின்னா கிராமணி. எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விஷ் கிளன் and was headed by Vijayapati. Rajan was the head of the Jana tribe and he was addressed as Janasya Gopa, guardian of the people. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விஷுன்னு சொல்லுவாங்க. அதனோட ஹெட் யார் அப்படின்னா விஜயபதி. ராஜன் வந்து ட்ரைப், பல இனம் மக்களோட ஹெட் யார் அப்படின்னா ராஜன். அவரை என்னவா அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜனசிய கோபா, அதாவது பீப்புளோட கார்டியன். தேர் வேர் செவரல் tribal kingdoms during Rigvedic period, பரதாஸ், மத்சயர், புராஸ். அதாவது ரிக்வேதிக் டைமில் நிறையா ட்ரைபல் கிங்டம்ஸ் இருந்தது. யார் யாருன்னா பரதாஸ், மத்சயர்ஸ், புராஸ். இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராஷ்டிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கிங். த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ராஜன் வாஸ் டு ப்ரொடெக்ட் ஹீஸ் ட்ரைப்.
His powers were limited by tribal assemblies, namely Vidata, Sabha, Samiti, Gana. Of these, Vidata, the tribal assembly, was the oldest. இந்த கிங்கோட அதாவது ராஜனோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா பல இன மக்களை வந்து காப்பாற்றணும், தனது குழுவை இன மக்களை வந்து காப்பாற்றணும். அவரோட பவர் வந்து அவர்கிட்ட கிடையாது. யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ட்ரைபல் அசம்பிளிஸ் கிட்ட இருக்கும். அதனோட என்னென்னா விதாத்தா, சபா, சமிதி, கனா அவங்க கிட்ட தான் இருக்கும். விதாத்தா அப்படிங்கிறது ட்ரைபல் அசம்பிளி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தோன்றுச்சு இந்த அசம்பிளி. இது வந்து ஓல்டஸ்ட்டு. அடுத்தது சபா அப்படின்னா எ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், அதாவது முதியோர்கள் அவைகள் சொல்லுவாங்களா அது. சமிதி அப்படிங்கிறது மக்கள் அவை, அசம்பிளி ஆஃப் பீப்புள். த கிங் அப்பாயிண்டட் புரோகித், சீஃப் priest, to assist him in economic, political and military matters. The king was assisted by the Senani, army chief. Gramani was the leader of the village. கிங் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாரை வந்து அசைன் பண்ணியிருந்தார் அப்படின்னா புரோகித், சீஃப் priest வந்து அசைன் பண்ணியிருந்தார். எக்கனாமிக்காகவும் பொலிட்டிக்கலுக்காகவும் மிலிட்ரி மேட்டர்ஸ்க்காகவும் யாரை வந்து கிங் அசைன் பண்ணியிருந்தானா செனானி, ஆர்மி செஃப்பும் வந்து அசைன் பண்ணியிருந்தார். கிராமணி அப்படிங்கிறவர் வில்லேஜோட லீடர். The Aryans moved eastward into Ganges, Yamuna, Doab regions. The early settlements were replaced by territorial kingdoms. அதாவது ரிக்வேதிக் பீரியட் அப்போது ஆரியன்ஸ் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட்வார்டு, இந்தியாவோட ஈஸ்ட்வார்டில் கேஞ்சஸ், யமுனா, துவாப் ரீஜியன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகி அங்கே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த துவாப் அப்படிங்கிறது என்னென்னா 2 நதிகளுக்கு இடைப்பட்ட லேண்ட் பகுதியை தான் துவாப்னு சொல்கிறோம். ஹெரிடிட்ரி கிங்ஷிப் பிகேன் டு எமர்ஜ், அதாவது பரம்பரையாக அப்பாவுக்கு அடுத்தது மகன் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சது லேட்டர் வேதிக் பீரியட் அப்போது. அதாவது ரிக்வேதிக் பீரியட் அப்போது என்ன யார் வேணாலும் ராஜனாக பொறுப்பேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. In the monarchical form of government, the power of the king increased and he performed various rituals and sacrifices to make his position strong. மொனார்ச்சிக்கல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா அதாவது ரிக்வேதிக் பீரியட் அப்போது அதாவது கிங்கோட பவர் என்ன அப்படின்னா பீப்புளை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. அவருக்கு வந்து லிமிட்டட் பவர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வித்தாத்தா, சபா, சமிதி, கனா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து கிங் செய்வார். ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கிங்குக்கு நிறைய பவர் வர ஆரம்பிச்சுது. என்ன வேணாலும் அவர் செய்கிற மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஸோ கிங்கு அவரோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா நிறையா சடங்குகளையும் யாகங்களையும் செய்ய ஆரம்பித்தார். Many janas or tribes were amalgamated to form janapadas or rastras in later Vedic period. நிறைய ஜனாஸ் ஆர் ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து என்னவா ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா ஜனபதாஸ் ஆர் ராஸ்திராஸாக வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஃபார்ம் ஆனாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா டிமினிஸ்ட் அண்ட் த விதாத்தா கம்ப்ளீட்லி டிஸப்பியர்டு. சமிதி அண்டு சபாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. விதாத்தா வந்து கம்ப்ளீட்லியே வந்து மறைஞ்சே போச்சு. நியூ ஸ்டேட்ஸ் எமர்ஜ்டு, புதிய அரசுகள்லாம் வந்து தோன்ற ஆரம்பிச்சுது. பாலி வாஸ் எ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பீப்புள் டு த கிங். பாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீப்புள் அவங்க கல்டிவேட் பண்ணுறதில் அரசருக்கு இஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்கறதா பாலி. இந்த லேட்டர் வேதிக் பீரியட் பாலி வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் டேக்ஸ் அண்ட் கலெக்டட் ரெகுலர்லி. லேட்டர் வேதிக் பீரியடில் பாலி வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீப்புள் டேக்ஸ் பே பண்ணோம் அண்ட் தென் அதை வந்து ரெகுலராக வந்து கலெக்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. The Guru and Panjala kingdoms flourished and large cities like Ayodhya, Andhra Pradesh and Mathura also emerged during this period. Guru and Panjala kingdoms வந்து வளர ஆரம்பிச்சுது. அயோத்தியா, இந்திர பிரதேஷ், மதுரா, ஸோ இந்த நகரங்கள்லாம் வந்து அந்த பீரியடில் உருவாயிடுச்சு. பாலி A tax consisting of 1/6 of the agriculture produce or cattle for a person. ஸோ ஒரு பர்சன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் அதிலிருந்தும் கால்நடைகளை வளர்த்தாலும் சரி அதிலிருந்தும் 1/6 பாகத்தை வந்து டேக்ஸாக பே பண்ணணும்.
Social organization. The Vedic family was patriarchal. Vedic family அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்கம். The fair complexioned Aryans distinguished themselves from dark complexioned non-Aryans whom they called Dasu and Dasas. ஃபேராக இருக்கிறவங்க கம்ப்ளெக்ஸண்ட் அப்படிங்கிறது நிறம், ஃபேராக இருக்கிறவங்களை வந்து ஆரியன்ஸுன்னும் டார்க்காக இருக்கிறவங்களை வந்து நான் ஆரியன்ஸுன்னும் அவங்கள வந்து எப்படி கால் பண்ணாங்கன்னா தஸ்யூ அண்ட் தசாஸ்ன்னு கால் பண்ணாங்க. Within the early Vedic society, there were 3 divisions. Early Vedic period அப்போ அந்த சொசைட்டி வந்து 3 divisions-ஆக பிரித்தாங்க. அது என்னென்னா, the general public were called Vish, the warrior class was called Kshatriyas and the priestly class was named Brahmanas. அதாவது ஜென்ரலாக பப்ளிக்கை வந்து விஷ்ணுன்னும், போர் வீரர்கள் அரசர்கள் இவங்களால வந்து சத்ரியாஸுன்னும், ப்ரைஸ்லி கிளாஸ் அவங்கள வந்து பிராமணாஸும் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. At the later age when the Aryans had to accommodate non-Aryan skilled workers in their social arrangement. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேட்டர் ஸ்டேஜ் அப்போது ஆரியன்ஸ் வந்து நான் ஆரியன்ஸில் ஸ்கில் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து அவங்க ஆரியன்ஸ்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஏ ரிஜிட் 4-fold வார்னா சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. அப்போ வந்து 4 படிநிலையாக வந்து டெவலப் ஆரம்பிச்சுது. அது என்னென்னு பார்க்கலாம். தட் இஸ் த ப்ரைஸ்லி வந்து பிராமணாஸும், த வாரியரை வந்து சத்ரியாசனும், த லேண்ட் ஓனிங் அப்படின்னா லேண்ட் வச்சுருக்கிறீங்களா வந்து வைசியாசனும், அண்ட் த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஸ்கில்லாக ரொம்ப திறமையாக வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அவங்கள வந்து சூத்ராசனும் டிஃபைன் பண்ணாங்க. தஸ் த கிரேடட் சோசியல் ஆர்டர் எமர்ஜ். ஸோ இந்த 4 படிநிலைகளில் வந்து படிநிலைகளில் பிரிக்கப்பட்டாங்க. Although the Vedic age is evidenced by good number of texts, it does not have adequate amount of material evidence. இந்த வேதிக் ஏஜை பற்றினான எவிடன்ஸ் வந்து ஒரு குட் புக்காக வந்து டெக்ஸ்டாக கிடைச்சிது. ஆனால் அவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க, இந்த பொருளை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். In Rigvedic society, women relatively enjoyed some freedom. அதாவது உமன்ஸ் ரிக்வேதிக் பீரியட் அப்போது உமன்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. The wife was respected as the mistress of the household. ஒய்ஃபாக வந்து ஒரு மனைவியாக வந்து வீட்டில் வந்து மரியாதை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. She could perform rituals along with her husband in their house. வீட்டில் வந்து ஹஸ்பண்டோடு சேர்ந்து மத சடங்குகளும் செய்யறதுக்கு உரிமை வழங்கப்பட்டது. சைல்டு மேரேஜ் அண்ட் சதி வேர் அன்னோன். அதாவது குழந்தை திருமணமும் உடன்கட்டை ஏறுதலும் தடுக்கப்பட்டது. தேர் வாஸ் நோ பார் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் வந்து மறுமணம் செய்ய அலோ பண்ணாங்க. Nevertheless, the women were denied right to inherit property from their parents. அதாவது இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது உமன்ஸ்க்கு சொத்து கிடையாது பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து சொத்து எல்லாமே மகனுங்களுக்கு தான். They played no role in public affairs. அதாவது வாரியராகவோ இல்லை கிங்காவோ ஆகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. In the later Vedic period, the role of the woman in society as well as their status even within the family declined. Later Vedic period அப்போ ஃபேமிலியிலே கூட அவங்களோட பெண்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டது. women could no longer perform rituals in the family. ஃபேமிலியில் வந்து மத சடங்குகள் செய்யறதுக்கு தடுக்கப்பட்டாங்க. The rules of marriage become much more complex and rigid. அதாவது மேரேஜில் வந்து இப்படி ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் வந்து வர ஆரம்பிச்சுது. பலிகமி பிகேம் காமன். பலிகமி அப்படின்னா ஒருவர் எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமனாக இருந்தது. விடோ ரீமேரேஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு. விடோ வந்து மறுமணம் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணலை. எஜுகேஷன் வாஸ் டினைன் டு உமனுக்கு வந்து எஜுகேஷன் தடுக்கப்பட்டது. இன்டர்கேஸ்ட் மேரேஜ் வேர் ஸ்பேண்ட் அப்படின்னா முறிக்கப்பட்டது. இன்டர்கேஸ்ட் மேரேஜுக்கு வந்து அலோவே கிடையாது. எக்கனாமிக் லைஃப். எக்கனாமி இன் த வேதிக் பீரியட் வாஸ் sustained by a combination of patriotism and agriculture. வேதிக் பீரியட் அப்போது எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பீப்புள் வந்து கால்நடைகளை மேய்க்கிறது வளர்க்குறது அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Though occupation of Rigvedic Aryans was cattle rearing, there were carpenters, chariot makers, potters, smiths, weavers and leather workers.
ஸோ அவங்களோட ரிக்வேதிக் ஆரியன்ஸோட ஆக்குபேஷன் என்னவாக இருந்ததா, கால்நடைகளை வளர்க்குறது, கார்பெண்டர்ஸாகவும், தேர்களை வந்து செய்கிறவங்களாகவும், பாட்டர்ஸாகவும், உலோக வேலை செய்கிறவங்களாகவும், வீவர்ஸ் துணி வந்து நெய்கிறவங்களாகவும், லெதர் ஒர்க்கை செய்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஆக்கர் கலர்டு பாட்ரி வாஸ் அட்ரிபியூட்டட் டு திஸ் பீரியட். அந்த பீரியடில் வந்து மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் வந்து இருந்தது. ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்சன் அண்ட் டாக்ஸ் வர் டொமஸ்டிகேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு விலங்குகளாக வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. வென் ஆரியன்ஸ் பெர்மனெண்ட்லி செட்டில்டு இன் சிந்த் அண்ட் த பஞ்சாப் ரீஜியன்ஸ் தே பிகேன் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். ஆரியன்ஸ் வந்து சிந்த் அண்டு பஞ்சாப் ரீஜியன்ஸில் வந்து செட்டில் ஆகும் போதே அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. த ஸ்டேபிள் கிராப் வாஸ் எவா பார்லி. அதாவது பார்லி வந்து பயிரிட்டாங்க. எவா அப்படின்னா பார்லி. தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் வீட் ஆர் காட்டன் இன் த ரிக்வேதா. ரிக்வேதா பீரியடில் வந்து வீட் பயிரிட்டாங்க இல்லை காட்டன் பயிரிட்டாங்க அப்படிங்கிறத எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. The both were cultivated by the Indus people. ஆனால் இண்டஸ் பீப்புள் வந்து காட்டனும் வீட்டையும் பயிரிட்டாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 crops a year were raised. In the later Vedic period, the Aryans tamed elephants apart from cow, goat, sheep and horse. அதாவது கவு, கோட்டு, ஷீப்பு, ஹார்ஸ் வளர்த்தது இல்லாமல் எலஃபண்ட்டும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. In addition to craftsmen of early Vedic period, there were also jewelers, dyers and smelters. அதாவது கிராஃப்ட்ஸ்மேன், கிராஃப்ட் செய்கிறவங்களோட மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ், டயர்ஸ் அண்ட் ஸ்மில்டர்ஸ் மேக்கரும் இருந்தாங்க, ஆட் ஆனாங்க. பார்ட்டி ஆஃப் திஸ் பீரியட் வாஸ் பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர். ஸோ இந்த பீரியட் அப்போது அவங்க மண்பாண்டங்கள் வந்து கிரே கலரில் செய்ய ஆரம்பித்தாங்க. யூஸ் ஆஃப் அயன் ப்ளவ் அண்ட் ஆக்ஸ் ஹெல்ப்டு டு புட் மோர் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். இவங்களோட கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக அயன் ப்ளவ், அயன் ஆக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. கிராப்ஸ் ஆஃப் வீட், ரைஸ் அண்ட் பார்லி வேர் கல்டிவேட்டட். இந்த பீரியட் அப்போது அவங்க வீட், ரைஸ், பார்லி இதெல்லாம் கல்டிவேட் பண்ணாங்க. வித் த க்ரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் த ஐடியா ஆஃப் private பொசிஷன் ஆஃப் லேண்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த அக்ரிகல்ச்சர் வந்து வளர ஆரம்பிக்கிறதுனால லேண்ட் வந்து அதாவது உரிமை எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கோரப்பட்டாங்க. நியூ கிராப்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டெவலப்டு லீடிங் டு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் ஃபார் சேல். அதாவது மிஞ்சிய திங்ஸை, கிராப்ஸு, ஆர்ட்ஸு இல்லைனா வந்து தானியங்கள் இதெல்லாம் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரேட் பிகேம் எக்ஸ்டென்சிவ். அதாவது வணிகம் வந்து பெருக ஆரம்பிச்சுது. பர்ட்டர் சிஸ்டம் வாஸ் ப்ரெவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். பர்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா தாங்கிட்டே இருக்கிறத கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்க. அதுதான் பர்ட்டர் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். தே யூஸ்டு நிஸ்கா, சத்மனா அப்படிங்கிறது கோல்டு காயின் அண்ட் கிருஷ்ணலா அப்படிங்கிறது சில்வர் காயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக கோல்டு காயின், சில்வர் காயின், நிஸ்கா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். மெட்டல்ஸ் நோன் டு ரிக்வேதிக் பீப்புள். ரிக்வேதிக் பீப்புள் வந்து மெட்டல்ஸ் வந்து எப்படி வந்து பெயரிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு வந்து ஹிரண்யா, அயன் வந்து ஷியாமா, காப்பர் ஃப்ரான்ஸ் வந்து அயாஸ்.